ஏங்க தூங்குறீங்க? பின்ன பேசணும்னு வந்து half an hour ஆயிடுச்சு. நம்ம லவ் பண்ற விஷயம் கொஞ்ச நாள் ராஜுக்கு தெரியக்கூடாதுங்க. பட் ராஜு கிட்ட சொல்லிட்டேனே. அவனுக்கு சிவான் தான் தெரியும், ஆனால் நான் தான் அந்த சிவான்னு தெரியாது. ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்னா, அந்த பொண்ணு காலைல நம்மளுக்கு கிராஸ் பண்ணி போனப்போ உன்னையே பார்த்துட்டு போன மாதிரி இருந்துச்சு மச்சான். பாவண்டா ராஜு. அடா பாவி, செம்ம கேடிதானி. 10th படிக்கும்போது ஒரு பொண்ணு ஏமாத்திட்டாங்க. அன்னையிலேருந்து உங்களை பார்க்குற வரைக்கும் எந்த பொண்ணுமே பெருசாக பிடிக்கல. அதிலே யோசிச்சுக்கோங்க. சிவா, உன்னை தவிர என்ன வேற யாரு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாலும் நான் அக்செப்ட் பண்றது டவுட் தான். ஏய், ராஜு கிட்ட எவ்வளோ சீக்கிரமா சொல்ல முடியுமோ சொல்லிடு, இல்லைன்னா அவன் தேவையில்லாம என் பின்னாடி சுத்திட்டு இருப்பான். பசங்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்குதுங்க. ஒரு பொண்ணு கம்மிட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிட்டாலே அதுக்கு மேலே அந்த பொண்ணை தொந்தரவுலாம் பண்ண மாட்டாங்க. ஏய், டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? அது எதுக்கு அமுக்குறீங்க? திஸ் இஸ் சைன் ஆஃப் ஹாப்பினஸ். ஃபுட் நல்லா இருந்தாலும் நம்ம ஹாப்பியா இருந்தாலும் இது பிரஸ் பண்ணலாம். அப்படியா? தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ஹை சார், சும்மா அடிக்காதீங்க சார். ஆஃப்டர் ஆல் ஒரு ஆயா வச்சு உயிரை காப்பாற்ற முடியுமா மச்சான்? ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் கிரேட். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ. அவன் மட்டும் இல்லைன்னா உயிரோடய இருந்திருக்க மாட்டான் மச்சான். அவன் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு அதுக்குள்ளே வந்து 100 ஆயிடுச்சுடா இவனுக்கு. மார்க் மை வேர்ட்ஸ் மச்சான். வாடா ஒரு டீனை. மச்சான் தேங்க்ஸ் மச்சான். என்னடா திடீர்னு? உண்மையிலே சொல்கிறேன், உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருந்தேன் மச்சான். நீ இல்லைன்னா உயிரோடய இருந்திருக்க மாட்டேன் மச்சான். விஷம் குடிச்சதே அவனால தான். ஏடா கொசுடா. சாரி மச்சான், நீ சொல்லி நான் கேட்கல. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் போதும் மச்சான். இனிமேல் பொண்ணுங்களே வேணாம் மச்சான். நம்ம 3 பேரும் முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே. அப்பா வேண்டாப்பா, ப்ளீஸ் பா. பேசாம வா. அப்பா சொல்றது கேளுங்கப்பா. வா. போயிடலாம்ப்பா, ப்ளீஸ் பா. சிக்கனடா சீத்தாப்பழம். நிறைய ஒன்றும் இல்லை மச்சான், சப்ப மேட்டு முடிச்சு விட்றேன். முடிக்கலாம்னு நினைக்கும் போது ஆரம்பிப்பேன். ஹாய் அங்கிள், ஆக்சுவலாக பிரச்சனை என்னன்னு சொல்லி நானே உங்ககிட்ட சால்வ் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் பேட்டை பார்த்தீங்களா நான் ரெண்டு பேரும். நான் தான் அது எங்கே போய்கிட்டு தள்ளாதீங்க அங்கிள். என்னம்மா சுற்றி ஆள் சொல்லாமல் வேற எங்கேயோ போறாரு பாருப்பா. ஐயோ அழகா இருக்க அவன் சிட்டு பிடிக்கிறேன். நான் தான் அவன் இல்லை, இது என் ஃப்ரெண்டு அங்கிள். அங்கிள் எங்கள் அம்மா சத்தியமாக நான் தான் அங்கிள். இனி என் பொண்ணு பின்னால பார்க்கு பீச்சுன்னு சுத்தின கொலை பண்ணிடுவேன். அடுத்த முறைலாம் சொல்ல மாட்டேன். வா. சாரி சிவா. என்ன மச்சான் அச்சிச்சா, நான் பண்ணதுக்கு உன்னைய அரைஞ்சிட்டு போறான். சரியான அரமெண்ட்ல இருப்பான் போல் இருக்கே. ஏய், யார் அரமெண்ட்ல? இதாண்டா முழு மெண்டல் கேன. அவங்க 2 பேரும் 3 மாசமா லவ் பண்றாங்கடா. அவங்க அப்பனே வந்து பாட்டு கொடுத்துட்டு போறான். இனிமே புரியல உனக்கு? கிரிக்கெட் பால். அவன் சொல்றது உண்மையாடா? ஏய், கேக்குறான்ல, சொல்றா. ஆமாம் மச்சான். எப்போ சொல்கிறேன்? இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம், அப்போ சொல்லிருக்கலாம்ல. 2 பேரும் சேர்ந்து என்ன நல்லா மச்சான், டேய் நான் டேய். சொல்லணும்னா அவ்வளோதான். நான் கூட நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினச்சி உங்ககிட்ட சாரி கேட்டிருந்தேன்டா. வச்சு செஞ்சிட்டீங்களே நீ. மச்சான் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு மச்சான். இனிமேல் நீ சொல்கிறத நான் இல்லைடா, என் முட்டியை கூட கேட்க. எப்பவும் நியாயத்து பக்கம் தானே நான் இருப்பேன். ஏய் ராஜு, நில்றா டேய். ராஜு, புது பழக்கம். என்னட்டு வந்து சரக்கு அடிக்கிறா?
அண்ணே நானே பிரச்சனையில் இருக்கேன், கடுப்பேத்தாது. நான் பசங்களோட எதுவும் பிரச்சனையா? நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பிரச்சனை இல்லைண்ணே, சீரியஸான பிரச்சனை. சரி அதெல்லாம் விடு. நான் சொல்றது கேப்பியா கேட்க மாட்டியா? அண்ணே ஏய் நான் சொல்றது கேப்பியா கேட்க மாட்டியா? அண்ணே அவனுக்கு நான் சொல்றது கேப்பியா கேட்க மாட்டியான்றேன். கேட்பண்ணே. மணி நான் சொன்ன ராஜு கேட்பான்னு. ஏய் ஏய் பேசுங்க போங்கடா. ராஜு டேய் மணி, வர்ற கோவத்துக்கு பாட்டில் எடுத்து மண்டையை உடச்சிருவேன். அட்ரா அடி. ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் அட்ரா. நீ நினைக்கிற மாதிரி நான் அவன் கூட சந்தோஷமாலாம் ஒன்றும் இல்லைடா. 3 மாதம் நரக வேதனை. அவனை லாக் பண்ணிட்டான் மச்சான், பிளாக்மெயில் பண்ணிட்டான்டா. என்னன்னு உனக்கே தெரியும், எங்கள் அப்பா ஜாவார்த்தமாக என்கிட்ட இருக்க ஒரே சொத்து அந்த வீடும் அந்த கடையும் தான். அந்த கடையை அவன் பேரில் எழுதி வச்சுக்கிட்டான் மச்சான் அவன். என்னது, கையெழுத்து ஏதாவது போட்டியான்னு? இல்லையே, கையெழுத்துலாம் போடலையே. கையெழுத்து போடாம எப்படா சொத்தை மாற்ற முடியும், பைத்தியம். பாத்தியா மச்சான், உன்னை ஏமாத்திருக்கா என்ன ஏமாத்திருக்கா. அவனை விடக்கூடாதுடா, 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணுண்டா. அவனை நம்ம காலி பண்ணுண்டா. உனலாம் அப்படியே விட்டுருணும், அதான் நம்மளுக்கு நல்லது. கடை உந்து காசு எந்து நம்ம பார்த்துப்போம். போடா போடா, கார்னர்ல காப்சிருக்காங்க, கப்ப கட்டிட்டு வாடா. அரே என்னடா சார், அப்படியே கண்டுக்காது. டேய் எங்கடா போனீங்க? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டீங்க. உங்ககிட்ட தான்டா பேசுகிறேன், சம்மந்தமே இல்லாமல் திரும்பி பார்க்குறீங்க. ஓ, நீ சம்மந்தமே இல்லாமல் எங்ககிட்ட பேசலாம், நாங்கள் சம்மந்தமே இல்லாமல் திரும்பி பார்க்கக்கூடாதா? தம்பி கையெழுத்து போடாம யார் சொத்து எழுதி வாங்க முடியாதா? நல்லா பண்ணியடா டே. கடை எந்து காசு வந்து நீ இடத்த காலி பண்ணு, காத்து வரட்டும். ஓ பெரிய முத்து ரஜினி அப்படியே சொத்தெல்லாம் ஏலவாளையில் எழுதி வச்சுட்டு சிரிச்ச மாரி போறாரு. ராஜு, முட்டா பைய பேச்சை கேட்டு துரு துரு முடி வச்சு இஷ்டத்துக்கு பேசாத. ஐயோ, அவன் முட்டாள் தான்ப்பா, அவன் முட்டாள் தான். புத்திசாலி பேச்சை கேட்டு பார்த்தல நான் எப்படி இருக்கேன்னு, செஞ்சிட்டல. அவன் முட்டாளாவே இருந்தாலும் நல்லவன், ஆனா நீ எனக்கு முட்டாள் போதும் போ. அவன் ஒரு வாட்டி தான்டா சொன்னான். மச்சான், அப்புறம் அந்த பழைய பூட்டெல்லாம் மாத்திரு. டேய், நாளை பின்ன நாங்கள் போகிற வர இடத்துக்குலாம் சும்மா வந்து நிற்கிறது, நாய்க்குட்டி மாரி பாவமாக மூஞ்சி வச்சுக்கிறது, அம்மா விட்டு கால் பண்ண சொல்கிறது, இந்த மாதிரி எச்ச வேலையெல்லாம் பண்ணாதானே. ஏன்னா டோட்டல் வேஸ்ட்டு. டேய், போதையில் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுட்டு இருக்க. நான் இல்லைன்னா கஷ்டப்படுவீங்கடா. யாரு நாங்க? போடா ஸ்விமிங் பூல். பாரு, அப்படியே நாங்கள் கஷ்டப்படுறோன்னு வச்சுக்கேன், ஒன்றும் கூப்பிட மாட்டோம். ஏன்னா அந்த கஷ்டமே நீ தான், போறியா? அப்படியா? ஆமாம், போ பாப்போண்டா. பாப்போம்மா, பார்க்கவே வேணான்றான், பாப்போன்ற கூட பழகிட்டேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா வாயெல்லாம் வச்சிரும் உன்னைய. கடவுள காலு வை, உன்னை என்ன பண்ணுறது? டேய், இவ்வளோ பேசிட்டீங்களே, அப்போ கடைசியாக நான் சொல்கிறதையும் கேட்டு போங்கடா. சட்டுன்னு சொல்லி சட்ட சாத்தணும். கலகவ சரிங்க. நான் இல்லைன்னா நீங்கள் அழுவீங்க பார்க்குறீங்களாடா? பார்க்கலாம். மணி, நான் நேற்று போதெல்லாம் பேசல, தெளிவாக பேசிக்கிறேன். இனிமே அவனுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நாளைக்கு வந்து நிற்பான் லவ்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு. லவ்க்கு ஹெல்ப் பண்ண என்ன அவனு இப்போ தான் டிவியில் பார்க்குற, சசிகுமார் கண்ணையே பேத்துக்கிறானுங்க. வேணாம் மணி, இனிமே அவனுக்கு தான் நம்ம தேவை, நமக்கு அவன் தேவையில்ல. என்ன என்ன சொன்னா? அவன் இல்லைன்னு நம்ம அழுவோமா? நம்ம இல்லைன்னு அவன் தான் அழுவணும். வெரி குட். வணக்கம் சார். சிவா உன் ஃப்ரெண்டு தானே? நேற்று வரைக்கும் சார், இன்னைக்கு இல்லை. இதே தாண்டா அவனு சொன்னான். என்ன சார், யார் சார்? சார் கடையில் சொல்றோம் சார். சார் தட்டி விடுங்க சார். சார் நான் இல்லை சார், தப்பா புரியுது. சார் சொன்ன கேள். ஏறுற சார். கூட்டிட்டு ஓடிட்டாடா. என்னடா சொல்ற? இது முடிவில்லடா, ஆரம்பம். சார், டைமுக்கு ஏற்ற மாதிரி காலர் டியூன்லாம் செட் பண்ணிக்கிறான் சார். ஃபோன் எடுக்க மாட்டான் சார், புரிஞ்சுக்கங்க சார். ஆக்சுவலாக அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் லவ் பண்ணது நான் சார், செகண்ட் நான் சார். என் பொண்ணு லைஃப் என்ன உங்களுக்கு லேட்டா போச்சா? கோவப்படாதீங்க. ஏய் காலப்புறா. எடுக்க மாட்டான்றேன், காலை போடு கையை போடு.
ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறியா? பேசிட்டு வந்துடுறேன். ஓகே மச்சான், நான் சொல்லல நான் இல்லைன்னா எனக்கு அழுவீங்கன்னு. ஹலோ, எங்கடா இருக்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், நீங்க எங்க இருக்கிறீங்க? சொல்லமா ஸ்டேஷன்ல. அவர் இருக்காரா? கடை ஓனரு? டேய், அந்த பொண்ணு கூட்டினங்கடா போன. ஓ அதுவா? உனக்கு மேட்டரே தெரியாதா மச்சான்? நம்ம மாமனாரு சும்மா இல்லாம துருன்னு சுருத்திக்கு வேற பையன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரா மச்சான். நம்ம லவ் பண்ற பொண்ணை இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பு இல்ல? சொல்றா, தப்பா தப்பு இல்லையா? தப்பு தான்டா, தப்பு தான். என்னன்ற? அதான் நமக்கும் நம்ம ஆளுக்கு இன்னைக்கு மேரேஜ் முடிச்சுட்டு நானே ஸ்ட்ரைட்டா ஸ்டேஷனுக்கு தான் வரேன். அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் ஜாமீன்ல இருங்க. ஓகே பாய் மச்சான். எனக்கு இதுக்கு சம்மதம் இல்லை சார். அவன் தான் கூப்பிடணும், உங்க பொண்ணு லூஸ் மாதிரி கூட போலாமா சார்? எனக்கு என்னமோ உங்க பொண்ணோட பிளான் மாதிரி தெரியுது சார். சொல்றேன் மணி மணி வெயிட் ஆயிட்டா சார். எங்களை விட்டுருங்க சார், எதுக்கு விட்டுருங்க பண்ணிடாங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க சார், பேசிக்கலாம். சொல்றா சார், நான் இந்த பொண்ணு சேர்ந்து தான் சார் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணோம். ஹலோ சார், எடுத்துங்க சார். நீங்களே கை வச்சு அப்புறம் எதுக்கு ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க? என் பொண்ணு சின்ன பொண்ணு சார், ஒண்ணும் தெரியாத பொண்ணு சார். பேசி பேசி மயக்கிருக்கா சார் இவன். சார் மேஜர் தான் சார். பையன் அடிக்கிற உரிமை உங்களுக்கு இல்ல. கையெடுங்க சார் அவன் இருந்து. இவங்க மேஜர் சொல்ல கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. நான் சும்மா இருக்கணுமா? நாங்க பாத்து சும்மா இருக்கணுமா சார்? சார், அவனை போட்டு அடிக்கிறத விட்டுட்டு உங்க பொண்ணை கூப்பிடுங்க. வந்தா தாராளமா கூப்பிட்டு போங்க. இங்க யாரும் தடுக்க போறது இல்ல. வா ஸ்ருதி, வா வாமா. ஏன் கல்லு மாதிரி நிக்கிற? வா. என்ன நெஞ்சில தண்டி உனக்கு அரைச்சு. பொப்புல புள்ள ஒரு நாள் உன் மேல கை வச்சிருப்பாரு ஸ்ருதி. எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டா அப்பாவை. ஸ்ருதி, உன் கால விடுத்து கூப்பிட வந்துருப்பா. அப்பா சொல்ற வந்துருப்பா. ஸ்ருதி, தம்பி, என் அனுபவத்தில் சொல்கிறேன், பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான்ப்பா. பொதுவாக ஒரு பிரச்சனைன்னா பசங்க அதை ஹோல்ட் பண்ணி தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் பொண்ணுங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி. அவள் உன்னை சின்சியராகவே லவ் பண்ணியிருந்தாலும் அவங்க அப்பா காலில் வந்ததும் அழுதுகிட்டே போயிட்டா பார்த்தியா. ஆனால் அவள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சாதான் அவன் நிலைமை என்னன்னு தெரியும். எது எப்படியோ இனிமே அந்த பொண்ணை நீ எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. சரியா?